குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 21 2025 வெள்ளிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எக்ஸாம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இப்போ பேட்ச் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போயிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிற சிலபஸை நீங்கள் படித்தாலே போதும் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நம்ம ஷெடியூல் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் சிறப்புற செயல்பட்டதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய அரசு சார்பில் மேலாண்மை விருது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி முன்னெடுப்புகளில் சிறந்து விளங்கும் மருத்துவ நிறுவனங்களுக்கு மத்திய சுகாதார ஆராய்ச்சி துறை சிறப்பு விருதுகளை வந்து வழங்கி கௌரவிக்கும். அந்த வகையில் நிகழாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9 புள்ளிகளை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி மேலாண்மை விருது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கையானது 1 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ குரூப் 1 இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் டெய்லி கண்டது ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 1 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம ஆல்ரெடி குரூப்லேயே போட்டிருந்தோம். போக்குவரத்து கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3274 ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3278 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முதல், அதாவது இன்னிலேருந்து மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும், 50 கிலோ எடை இருக்க வேண்டும் அப்படின்ற விதியின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன இடஒதுக்கீடுலாம் பின்பற்றுவாங்களோ அது எல்லாத்தையும் இங்கே பின்பற்றுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, இன்டர்வியூ அப்படின்ற 3 கேட்டகரியில் இருக்குது. நீங்கள் எழுத்து தேர்வு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனராக இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து ஓட்டுறாங்களோ அதுக்கான செய்முறை தேர்வுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேர்முக தேர்வானது இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காற்று மாசு குறியீடுலாம் வெளியிட்டாங்க. அதில் இந்தியா எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாசு அளவு கூறுகளாக மாசு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா 0லேருந்து 50 அப்படின்ற லெவலில் இருந்தால் நன்று, 0லேருந்து 51லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் திருப்திகரம், 101லேருந்து 200 இருந்தால் மிதமானது, 201லேருந்து 300 வரை இருந்தால் மோசமானது, 301லேருந்து 400 வரை இருந்தால் மிக மோசமானது, 401லேருந்து 500 வரை இருந்தால் கடுமையான நிலை அப்படின்ற இதில் இருக்குது. மாசு தர குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 300ஐ தாண்டி உலகில் மோசமான காற்று மாசடைந்த நகரங்களில் ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுனால மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த காற்று அளவு குறியீடுகள்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் கொடுக்கல. இதில் வந்து 6 வகையாக வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. மிகவும் மோசம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 2023 பிரதமர் அமெரிக்கா பயணத்துக்காக ரூபாய் 22 கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவிடப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூனில் வந்து மேற்கொள்ளப்பட்ட அரசு பயணத்துக்காக 22.89 கோடியும், கடந்த ஆண்டு செப்டம்பர் பயணம் மேற்கொண்ட பயணத்துக்கு வந்து 15.3 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கடந்த 2023 மே மாதத்தில் பிரதமர் ஜப்பான் பயணத்துக்கு 17.19 கோடியும், அதற்கு முந்தைய ஆண்டு மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள பயணத்துக்கு ரூபாய் 80 லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து டீப் பேக் அச்சுறுத்தலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க நடவடிக்கைகள் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளிச்சிருக்காரு. டீப் பேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு போலியான ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது. இதை வந்து முற்றிலும் கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டீப் பேக்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கனால சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது செயற்கை நுண்ணறிவு தவறான தகவல்களால் அதிகரிக்கும் அச்சுறுத்தல்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. தில்லியில் 19வது ராம்நாத் கோயங்கோ விருது வழங்கும் விழா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் சார்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. அதாவது அரசியல், விளையாட்டு,
புலனாய்வு, இதழியல் மற்றும் பிராந்திய மொழி உள்ளிட்ட 13 பிரிவுகளில் 20 தனித்துவ பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. ஓகேங்களா, அந்த விருது வழங்கும் விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் பேசியிருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேங்களா, இதெல்லாம் பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா, அடுத்தது ரயில்வே தேர்வு வாரியத்தினுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது கேன்சல் ஆகிடுச்சு திடீர்னு. அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேகன்சி விட்டுருந்தாங்க. அந்த எக்ஸாம் அன்னைக்கு எழுத போகும்போது எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு ரத்து செய்யறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. மீண்டும் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாகேஷோட இந்திய அணிக்கு வந்து ரூபாய் 58 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க பரிசு வழங்கப்படும் என இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர்கள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு தலா 3 கோடி ரூபாய் வழங்க எடுக்கிறாங்க. துணை பயிற்சியாளருக்கு தலா 50 லட்சமும், அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழுக்கு தலா 25 லட்சமும் என இந்த ரொக்க பரிசு உதவி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது உலக டேபிள் டென்னிஸ் கண்டெய்னர் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்னையில் நடக்கிறது. முதல் முறையாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது மிக மிக முக்கியமான கொஷின். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேவை சேர்ந்த கிறிஸ்டி கவன்டி அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் முதல் பெண் இவங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் முதல் ஆப்பிரிக்கர் அப்படின்ற பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெற்றிருக்காங்க. அடுத்த 6 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா, மிக மிக முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படின்னாலும் இவங்க தான். ஆப்பிரிக்க ஒன்றியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆள் யார் அப்படின்னாலும் இவங்க தான். ஓகேங்களா, கிறிஸ்டி கவன்ட்ரி. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின். அடுத்தது உலகின் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 118வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, பாகிஸ்தான், பாலஸ்தீனம், உக்ரைன் ஆகிய நாடுகளை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்தங்கி இருக்கிறோம். உலகின் மிக மகிழ்ச்சிகரமான நாடாக பின்லாந்து இருக்குது. ஓகேங்களா, தரவரிசையில் தொடர்ந்து 8வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கு, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எது லாஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, இந்தியாவோட அண்டை நாடுகள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மகிழ்ச்சி தினமாக மார்ச் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம். இந்த பட்டியல் அப்போ தான் வெளியிடப்படுது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மக்கள் நல ஆராய்ச்சி மையம், ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கல்லப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுமே இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 2025 வியாழக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மக்களின் மகிழ்ச்சியில் அக்கறை, உணவை பகிர்ந்து கொள்ளுதல், பகிர்வின் தாக்கம், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் பங்களிப்பு, சுதந்திரம், சமுதாய ஆதரவு, சுகாதார எதிர்பார்ப்புகள் உள்ளிட்ட சுகாதார எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வாக்களிப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தானம் அளித்தல், தன்னார்வ தொண்டு மற்றும் அறிமுக இல்லாதவர்களுக்கு உதவுதல் ஆகிய 3 கருணை செயல்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு இந்த தரவரிசை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டை நாடுகளுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. சீனா வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா 68வது இருக்குது. அதுக்கு முன்னாடி 60 இருந்துச்சு, இப்போ 68 இருக்குது. நேபாளம் 93 92க்கு வந்துருக்கு. ஓகேங்களா, முன்னேறி இருக்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 108 109க்கு வந்திருக்காங்க. இந்தியா 126 118 வந்திருக்கு. இலங்கை 122 133 வந்திருக்கு. வங்கதேசம் 129 134, ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 141 147 வரைக்கும் இருக்குது. இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பட்டியலில் எது முதலிடத்தில் இருக்குதுன்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. பின்லாந்து, அதற்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து. இந்த பட்டியலை வரிசை எழுதிக்கோங்க. 1 2 3 போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கடமை டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்முடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வியூ பண்ணி பாருங்கள். ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சை தாண்டி எக்ஸாமில் கொஸ்டினே கேட்க முடியாது அப்படின்னு நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக நினைச்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.